கவர்மெண்டினுடைய செய்தி வெளியீடு எண் 083 இரண்டாம் அந்த முதல் பகுதியில இரண்டாவது பேராகிராஃப்ல இப்படிதான் எழுதி இருக்கு சார். அதை நான் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியினுடைய 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பெற்ற பயிர்க்கடன் கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்ட்டு அந்த அறிக்கை சொல்கிறது சார். சார், எனக்கு ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஒன்று, இது ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி அண்ட் அக்ரி செக்ரட்டரி அப்புறம் கோஆபரேட்டிவ் செக்ரட்டரி இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதையே இன்று பதவியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அப்படியே அவங்க சொன்னதை கேட்டுட்டு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை செய்திருக்கிறாரா, அல்லது அவருக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் இந்த விவசாயிகள் குறித்து ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ, அல்லது நாம் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமே அதுக்கு மாறாக இது செய்யலாமா அப்படிங்கிற ஏதாவது சிறு புரிதலாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நுணுக்கமான இந்த கணக்குகள் எல்லாம் போட்டு கொடுத்த அந்த வழிகாட்டி யாருன்னு எங்களுக்கு தெரியல. எந்த ஒரு அரசாங்கமும் இந்தியாவில் எந்த ஒரு அதிகாரியும் இது மாதிரி ஒரு நுணுக்கமான கணக்கெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. புதுவிதமா இருக்கு. ஒரு அதிசயமான ஆச்சரியமான விஷயம் இது. நீங்க 2016ஆம் ஆண்டு அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது 5318 கோடி ரூபாயை சிறு குறு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. சரி. அப்போ மத்தியில இந்த அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி தள்ளுபடி பண்றதுனால வங்கிகள் நட்டம் அடையும், அதனால இவர் தள்ளுபடி செய்யக்கூடாது, தள்ளுபடி பண்ணீங்கன்னா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி கூட்டுறவு வங்கிகளையே அவர் தள்ளுபடி பசங்க கைவெடுத்து எடுத்துக்கிட்டார். சரி. மத்திய கூட்டுறவு வங்கிகளுடைய செயல்பாடுகளை தன் துறையில கொண்டு வச்சார் அவரு. சரி. அதுக்கு பிறகு 2021 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 12110 கோடியை தள்ளுபடி பண்ணார். அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்க, ஆனா அந்த பணத்தை நீங்க ஈடுபட்டிடணும், வங்கிக்கு கொடுத்துடணும், நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன நீங்க செய்யலாம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில கடந்த 21ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்த 12110 கோடிக்கான தொகையை 2025ஆம் ஆண்டு வட்டியோடு 12800 கோடியை செலுத்தி இருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் கழித்து தான் செலுத்தி இருக்கு தமிழக அரசாங்கம். ஸ்டாலின் அரசாங்கம் செலுத்துச்சு. இங்க எங்க நீங்க 45 முதல் 60 நாட்குள்ள நீங்க செலுத்துறதுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு புதுசா சொல்றீங்க. ஒண்ணு, நாங்க 2021 கடன் தள்ளுபடி பெற்றோம். இந்த 5 ஆண்டுகள்ல வறட்சி, புயல், வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு, அபரிதமான மழை பொழிவுகளை பாதிச்சிருக்கோம். போதுமான பயிர் காப்பீட்டு திட்டத்துல நிவாரணம் கிடைக்கல, நிவாரண தொகையும் சரியா கிடைக்கல. அந்த அடிப்படையில 5 ஆண்டுகளுக்குரிய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க 1/5/2025 இருந்து 28/2/2026 வரையும் கணக்கு கொடுக்குறீங்க. இது என்ன கணக்கு இது? ஒண்ணு. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 7400 கோடி ரூபாய் 2006 தள்ளுபடி பண்ணப்ப 9000 விவசாயிகள் பலனடைஞ்சாங்க. 2016 5318 கோடி தள்ளுபடி பண்ணும் போது கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் பலனடைஞ்சாங்க. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு 12110 கோடி தள்ளுபடி செய்யற போது கிட்டத்தட்ட 16 லட்சம் விவசாயிகள் பலனடைஞ்சாங்க. இப்ப நீங்க 2044 கோடியை தள்ளுபடி பண்ணிட்டு 14,22,000 விவசாயிகள் பலனடைந்தான்னு சொல்றீங்க. எவ்வளவு? 14,22,000. அதாவது 12,000 கோடி தள்ளுபடி செய்த போது பலனடைந்த விவசாயிகள் 16 லட்சம், வெறும் 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணும்போது பலனடைந்த விவசாயிகள் 14 லட்சம்.
14,22,000. இது அரசு சொல்லக்கூடிய கணக்கா சார் இது? ஆமா சார், அரசு தான் சொல்லுது. அப்படியே அடிச்சு விட்டுட்டு போறாங்க போல தெரியுது, வாய்க்கு வந்தத. ஆமா ஆமா ஆமா, அவங்க யார் கணக்கு போட்டாங்க, என்ன கணக்குன்னு தெரியல. அதுல அதாவது இன்னொரு ஸ்லாப் சிஸ்டம் வச்சிருக்காங்க. 50,000, 40,000, 30,000, 20,000, 10,000, 5,000. இது குறு விவசாயிகளுக்கு. சிறு விவசாயிகளுக்கு 50,000, 20,000, 15,000, 10,000, 5,000, 5,000. இப்போ புயல், மழை, வெள்ளம் வருதுன்னா சிறு குறு விவசாயிகள் பார்த்தா வருது. சரி, புரியுது. பாதிப்புகள் ஐயா சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் வேண்டாம், ரொம்ப பாதிக்க வைக்க கூடாது, என்ன வெள்ளம் பாய்ச்சி போயிடுதா? சரி, எந்த கணக்கு, ஒரு லாஜிக்கே இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம விவசாயிகளை இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தலாம் கூட. புரியுது. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நான் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வேன், பெரிய விவசாயிகளுடைய கடனை 50% ரத்து செய்வேன். இது தேர்தல் வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம் சொன்னார். ஆக உத்தரவாதம் கொடுத்த நீங்க இப்படி பிரிச்சு பகுதியா இது மாதிரி செய்யலாமா? இது எந்த விதத்துல நியாயம் இது? இப்ப நாங்க என்ன கேக்குறோம், 1 லட்சம் வாங்கின விவசாயிகள் 5,000 ரூபாய் நீங்க தள்ளுபடி பண்ண, அந்த 5,000 சேர்த்து கட்ட முடியாதா? புரியுது. நீங்க 50,000 தள்ளுபடி பண்ணிருந்தீங்கன்னா அந்த விவசாயிகள் சுமை குறையும், கடன் சுமை குறையும். அது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய பின்னணிய, ஒரு பெரிய அபாயகரமான செயலை உருவாக்கி இருக்காங்க. இப்போ நீங்க இந்த அறிவிச்ச தள்ளுபடியால தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல நியாயமா கடன் செலுத்தக்கூடிய மனநிலை உள்ள விவசாயி கூட கடன் கட்ட வேண்டாம் என்கிற மனநிலைக்கு மாறி விடுவார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய நலிவடைந்த சங்கங்கள் மீண்டும் நலிவடையும். நீங்க முழுமையா அந்த பணத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லித்தான் நீங்க செய்யணுமே தவிர, இந்த 5,000, 20,000, 30,000, 40,000 இது எந்த வகையில, என்ன, யார் இந்த புள்ளி விவரம் கொடுத்தது, யார் இந்த கணக்கு கொடுத்தது, எந்த அதிகாரி கொடுத்தாங்கன்னு தெரியல. 2,044 கோடிக்கு 14 லட்சம்ங்கிறீங்க, ஆனால் 12,110 கோடிக்கு 14 லட்சம். அப்ப நீங்க ஒரு விவசாயி எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க எடுத்துக்கிறீங்க? சரி, ரொம்ப விசித்திரமான கடன் தள்ளுபடி. அப்படியா சார்? ஆமா. இந்த மாதிரி கடன் தள்ளுபடி கணக்கு வழக்கெல்லாம் இந்தியாவுல எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு அதிகாரிகளும் இதை வழிகாட்ட மாட்டாங்க. சரி சரி சார், எனக்கு அதாவது 50,000 ரூபாய் வரை வாங்கணும் அப்படின்னா இப்ப 50,000 தள்ளுபடி. இப்ப 50,001 ரூபாய், 50,100 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் தள்ளுபடி. 60,000 ரூபாய் வாங்கி இருக்கிறீங்கன்னா 30,000 ரூபாய் தள்ளுபடி. இது என்ன கணக்கு சார் இது? அதுதாங்க, அதுதான் எங்களுக்கும் புரியல. அதாவது குறு விவசாயின்னு சொன்னா 2.47 ஏக்கர் இருக்கணும். சிறு விவசாயினா 4.78 ஏக்கர் இருக்கணும். நீங்க 5 ஏக்கர் இருந்தா கூட அவர் சிறு விவசாயி ஆக மாட்டாரு, 2.5 ஏக்கர் இருந்தா கூட அவர் குறு விவசாயி ஆக மாட்டாரு. சரி, புரியுது. ஆக அந்த அடிப்படையில நீங்க கொடுத்திருந்தாலும் கூட, நீங்க 50,000க்கு மேல கடன் வாங்கியிருந்தால் குறு விவசாயி முழுதும் தள்ளுபடி, சிறு விவசாயிக்கு 50% தள்ளுபடி. அப்போ 4.25 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி 50 ஏக்கரோட போகணும், 50,000தோட போகணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு இவங்களா முடிவு பண்ணி கொடுக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் இது? சார், பேசலாம். இந்த கூட்டுறவுத்துறை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு அதுக்கு ஹானரபிள் மினிஸ்டர் திரு அமித்ஷா தான் அதுக்கான பொறுப்பாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடியது இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் அண்டர் தி கண்ட்ரோல் ரிசர்வ் பேங்க் உள்ள வந்துருச்சு. அதுக்கு சில வழிகாட்டுதல் எல்லாம் வச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இவர் வெங்கடேஷ் பேசும்போது இதை கொஞ்சம் அவசரமா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மத்திய அரசோடு கலந்து பேசி செஞ்சிருந்தா இதை கொஞ்சம் சரியா பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார்? அப்படியெல்லாம் இருக்கா? இல்ல, அப்படியும் வாய்ப்பு இருக்கு, செஞ்சிருக்கலாம். அதாவது நாங்க என்ன சொல்றோம், நீங்க தமிழ்நாட்டினுடைய நிதி அறிக்கையை காரணம் காட்டி இவ்வளவு அவசரமா இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கடந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது அரசு சார்பா. சரி, அதுல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற போது திருச்சியில பேசும்போது சொல்றாரு, சரி 21,000 கோடி ரூபாய் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் கொடுத்துருக்கோம்னு சொன்னார். 2023ல
ஈரோடுல பேசுகிற போது 26,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கான்னு சொன்னார். ஓகே. 2025 கடைசியில கிட்டத்தட்ட 62,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கான்னு சொன்னார். ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயிர்க்கடன் பெற்ற கடன் அளவு 15,857 கோடி ரூபாய். நாம அப்பயே சொன்னோம், கறவை மாட்டு கடன் பராமரிப்பு நிதி நிறைய கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து நிறைய கடன் வருதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இவ்வளவு ரூபாய் கடன் இருக்கும் போது நீங்க 2044 கோடி எப்படி நீங்க வரையறை செய்வீங்க சார்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சார், இந்த பயிர்க்கடன் அப்படிங்கறதும் இந்த அக்ரி லோன் அப்படிங்கறதும் ரெண்டும் வேறுபடுகிறதா? ஏன்னா நகையை வச்சும் அக்ரி லோன் வாங்குறாங்க, அதனால நான் கேட்கிறேன். ரெண்டும் ஏதாவது பயிர்க்கடன்ங்கிறதும் அக்ரி லோன்ங்கிறதும் ஏதாவது வித்தியாசப்படுகிறதா, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்? பயிர்க்கடன் வாங்குகிறவர்கள் பயிர்க்கடன் போதவில்லை என்று சொல்லி கடன் வச்சு நகையை வச்சு அடமானம் வாங்குறாங்க. புரியுது. ஓகே, புரியுதுங்களா? இரண்டாவது, 10 மாத காலத்துக்குள்ள கடனை செலுத்தினால் 7% வட்டி சலுகை. ஓகே. அதுக்குள்ள நீங்க கொடுத்தாகணும். ஒண்ணு, எவ்வளவு நிலம் இருந்தாலும் அதிகபட்ச கடன் வந்து ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் ரூபாய். சரி. அதற்கு மேல நீங்க கடன் வாங்கணும்னா அடமானம் போட்டு கடன் வாங்கலாம். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். 3 லட்சம் ரூபாய் அடமான கடன். சரி. நீங்க கடன்ல அதிகம் கொடுத்துட போறது கிடையாது. அடமான கடனாக இருந்தால் 3 லட்சம் ரூபாய், விவசாயிகளுக்கான அளவுகோல் 2 லட்சம் ரூபாய். அடமானம் இல்லாத நிலையில விவசாயிகள் 2 லட்சம் ரூபாய் தான் அதிகப்படியான கடன். ஓகே. நீங்க இந்த கடனை தள்ளுபடி பண்ண என்ன கஷ்டம்? ஒரு இன்னொன்று சொன்னீங்க, மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சொல்லுகிற பொழுது இந்திய விவசாயியுடைய சராசரி மாத வருமானம் 10,555. ஓகே. தமிழ்நாட்டுடைய சராசரி ஒரு விவசாயியுடைய மாத வருமானம் 11,928 ரூபாய். இல்ல சார், இந்த தடவை கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க சார், 74 ரூபான்னு போட்டிருக்குது. சரி, அவங்க செலவு பண்ண தொகையில காட்டியிருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஆற்று பாசனம் இருக்கு, ஏரி பாசனம் இருக்கு, குட்டை பாசனம் இருக்கு, மானாவாரி பாசனம் இருக்கு. மானாவாரி பாசனம் 4 மாசம் தான். இந்த 4 மாசத்துல ஒரு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயி மாசத்துக்கு 11,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா எப்படி? சரி, நாம ஏற்கனவே சபா பேசியிருக்கோம். அவங்க மத்திய அரசாங்கம் சாம்பிள் சர்வே எடுத்தாங்க. சாம்பிள் சர்வே எடுத்து தான் அவங்க வந்து கணக்கு சொல்றாங்க. சரி சார், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். இங்க பாருங்க, ஆவரேஜ் அவுட்ஸ்டாண்டிங் லோன் பர் அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு. சரிங்களா சார்? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி விவசாயிகளுடைய கடன் எவ்வளவு அப்படிங்கறது இந்த இந்திய அரசு ஆமா மார்ச் மாசம் கொடுத்திருக்காங்க சார். சரியா சார்? 1 லட்சம் ரூபாய் குறையாம இருக்கு. ஆமா சார். இல்ல அத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க சொல்லி இருக்கக்கூடிய பயிர்க்கடன் வாங்கி இருக்கக்கூடிய கணக்கு படி 18,888 கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்காங்க விவசாயிகள். நீங்க சொல்றீங்க இல்லையா, அது எத்தனை விவசாயிகள் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதனால இந்த கணக்கு தான் அவ்வளவு பேர் வராங்களான்ட்டு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரியான ஒவ்வொரு விவசாயிகளுடைய அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு இந்திய அரசு சொல்கிறதுனா 1,06,553 ரூபாய் ஒவ்வொருத்தரும் கடன் வச்சிருக்கிறாங்க. இது நிலுவை கடன். ஆமா, நீங்க அவுட்ஸ்டாண்டிங் கடன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. ஆமா, உங்ககிட்ட கடன் இருக்கு, அவ்வளவுதான். ஹவுஸ் ஹோல்டுடைய கடன், அக்ரிகல்ச்சருடைய கடன் இவ்வளவாக இருக்குது. இதை தாண்டி நீங்க வாங்கி இருக்கக்கூடிய பர்சனல் லோன் எல்லாம் இதுல வரல, வெறும் அக்ரி ரிலேட்டட் மட்டும்தான் இதுல வருது. விவசாயக்காரங்க மட்டும் தான் சொல்றோம். ஆமா ஆமா, இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க. அதுதான் முரண்பாடு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, ஒரு விவசாயியினுடைய தமிழ்நாட்டில் மாத வருமானம் 11,974 ரூபாய். ஓகே. ஆனா அதே மத்திய அரசாங்கம் சொல்லுது ஒவ்வொரு விவசாயியும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் நிலுவை 1,06,000 ரூபாய். சார், இன்னைக்கு வந்து அக்ரியினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு இரா வினோத்தாக இருக்கலாம், அல்லது கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு காந்திராஜாக இருக்கலாம். இவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கூட பார்லிமெண்டினுடைய விவாதங்களை பார்த்திருக்க மாட்டார்கள். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்த எந்த புரிதலும் அவர்களுக்கு இருந்திருக்க போவது கிடையாது. ஏன்னா அவங்க சத்தியமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது ரொம்ப அவசியமா சார்? கண்டிப்பா அவசியம். அவங்க கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் எந்த அடிப்படையில கடன் சார்? விவசாயிகள் யாரும் பணம் கட்டல சார், ரினிவல் போயிட்டு இருக்கு. ஓகே. ரினிவல் விதத்துல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. சரி. ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு நிர்ணயிக்கக்கூடிய கடன் அளவுல
கூடுதலாக கொடுக்கக்கூடிய உரத்தை மட்டும்தான் விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க. புரியுது. ஓகே சார். வருமானம் இல்லாம கடன் கட்ட முடியல எங்களால. ஓகே சார். ஓகே. அதனால தான் கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே சார். ஓகே ஓகே. 2006ஆம் ஆண்டு 7400 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யலன்னா நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். ஓகே ஓகே ஓகே. 2013-14 2013-14 15 16-17ல மிகப்பெரிய வறட்சி இருந்தது. அந்த வறட்சியில கிட்டத்தட்ட 317 விவசாயி தற்கொலை பண்ணான். ஓகே ஓகே ஓகே. வாங்கின கடனை கட்ட முடியல என்ன? ஓகே 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 சார். நீங்க ஒவ்வொரு ஆண்டு ஆட்சி காலத்திலையும் ஓகே நீங்க கடனை தள்ளுபடி செய்யாம இருந்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் தற்கொலை செஞ்சு செத்து போயிருப்பான். ஓகே சார். ஓகே பேசு சார். எங்களுடைய கஷ்டங்கள்லாம் கடந்த காலங்களிலும் சரி இப்பயும் சரி அறுவடைக்கு முந்தைய பாதிப்பு அறுவடைக்கு பிந்தைய பாதிப்புன்னு இருக்கு. ஓகே. அறுவடைக்கு முந்தைய பாதிப்புல கூட ஓரளவு ஏதாவது நிவாரணம் கொடுப்பீங்க. ஓகே. பயிர் காப்பீட்டு கூட திட்டங்களுக்கு பயிர் கொடுக்கல. ஆனா அறுவடைக்கு பிந்தைய பாதிப்புல ஒரு பைசா கூட எந்த அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு ஆண்டும் புயல் மழை வெள்ளத்துல சிக்கி நாங்க கஷ்டப்படுறோம். விவசாயிகளுடைய பிரச்சனையை உணர்வு பூர்வமாக அணுக வேண்டும். ஓகே. இது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு ஆண்டு பயிர் பாதிக்கப்பட்டதுன்னா 3 ஆண்டு காலம் அந்த சுமையை நாங்க கஷ்டப்பட்டாகணும். ஓகே. இந்த 3 ஆண்டு காலம் நாங்க சுமை திரும்பி கடனை தீர்த்தாகணும். ஓகே. வாங்கிய கடனை கட்ட முடியாது இருக்கக்கூடிய சூழல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடி உத்தரவாதத்தின்படி இந்த வாக்குறுதி கொடுத்ததன்படி நீங்க இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஓகே 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 சார். நாங்க திரும்பவும் சொல்றது என்னன்னா, இந்திய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீட்டு எண் 083-25-5-2026 என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையின்படி 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனா இந்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி பார்லிமெண்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய பதிலின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன், சராசரியான கடன், கட்டாமல் இருக்கக்கூடிய கடனுடைய தொகை 1,06,553 ரூபாய் என்று இந்திய அரசு சொல்கிறது. அப்படி அது ஒருவேளை பயிர் கடன் அப்படின்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படி செய்தி வெளியீட்டு எண் 83 படி ஒவ்வொரு விவசாயிக்கும் தள்ளுபடியாகக்கூடிய தொகை வெறும் 5,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் அர்த்தமாகிறது. அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப ஒரு முறை ஆணித்தரமாக இந்த மேடை பதிவு செய்ய விரும்புகிறது. அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மிகுந்த பணிவோடு புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசிடம் இந்த மேடை முன்வைக்கிறது.